NVIDIAவோட ஃப்ரீ ஏஜென்டிக் ஏஐ கோர்ஸ் 2026 பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சிஸ்டம் வந்து உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுது, இந்த ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷன் எப்படியா இருக்குது, இதை நம்ம மேனுவலாக எப்படி படிக்கலாங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். NVIDIA கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா 2026 பிகினர் ஃப்ரெண்ட்லியாக வந்து ஒரு கோர்ஸ் அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த கோர்ஸ் வந்து பாருங்கள், கிளான்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, 100% ஆன்லைன் கோர்ஸு. சர்டிஃபிகேட் வந்து கொடுப்பாங்க அந்த கோர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம். பிகினர் ஃப்ரெண்ட்லி ஸ்ட்ரக்சர், நீங்கள் உங்களை ஓன் இதில் படிச்சுக்கலாம். 13 மாடியூல் இருக்கும். ஃபோக்கஸ் ஆன் பார்ட்டிகல் டூல்ஸ் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்குன்னு இருக்குது. யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்? காலேஜ் ஸ்டூடெண்ட் ஃப்ரம் எனி கேட்டகரி, ஃப்ரெஷர்ஸ் லுக்கிங் ஃபார் ஜாப், அப்புறம் பிகினர்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அப்புறம் கிராஜுவேட் அவங்க வந்து ஏஐயில் டேட்டா அனலிசிஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு பண்ணிக்கலாம். ஏஜென்டிக் ஏஐ மேட்டரின் 2026 இருக்குது பார்த்தீங்களா. ஏஜென்டிக் ஏஐ இஸ் நாட் அ ட்ரெண்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லைக் நார்மல் ட்ரெடிஷன் இதை விட ஏஜென்டிக் சிஸ்டம் வந்து எப்படி ஒர்க் ஆகும், அது எப்படி சிஸ்டத்தை அனலைஸ் பண்ணி இண்டிபெண்டாக அது டிசைட் பண்ணும் அப்படிங்கிறாங்க. ஸோ மார்க்கெட் கான்டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்ட் படி வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ் வந்து ரிப்பீட்டடாக ஆட்டோமேட்டட் ஏஐ சிஸ்டம்லேருந்து இம்ப்ரூவ் அவங்களோட எஃபிஷியன்சி எல்லாம் இம்ப்ரூவ் பண்ண யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். நார்மலாக ஜெனரேட்டிவ் ஏஐனா என்ன, ஏஜென்டிக் ஏஐனா என்ன, ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா. அப்புறம் கோர் டாபிக்ஸ் வந்து இன்ட்ரடக்ஷன், அந்த டாப்பிக்கை பற்றி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஜெனரேட்டிக் ஏஐ, இது டெக்னிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து நீங்கள் என்ன அதோட ஆர்கிடெக்சர் எல்லாமே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க. ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் வந்து ஏஜென்ட் கொலாபரேஷன் மாடல், ரியல் வேர்ல்டு யூஸ் கேஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டூல்ஸ் அண்ட் ஃப்ரேம் ஒர்க் யூஸ் இன் ஏஐ, இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். சரி, இது படித்தா உங்களுக்கு கேரியர் பெனிஃபிட் இருக்கானா? கண்டிப்பாக இருக்குது. அந்த NVIDIAவோட சர்டிஃபிகேட் உங்கள் ரெஸ்யூமில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்கில் டெவலப்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் ரியல் வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸ், ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் ஆஃப் ஏஐ டிசிஷன் மேக்கிங், ஹேண்ட்ஸ் ஆன் நாலேஜ் வித் ஏஐ டூல்ஸோட உங்களுக்கு இது இருக்கும். சரிங்களா. வாங்க இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரியிற லிங்கை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன உடனே நீங்கள் இது உங்கள் மொபைல்னாலும் யூஸ் பண்ணிக்கோங்க, உங்கள் லேப்டாப்னாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம எதில் இருந்தாலும் இதை படிச்சுக்கலாம். கீழே அந்த ஃபைன் ட்ரைனிங்கை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஃபைன் ட்ரைனிங்கை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படி கீழே வந்தீங்கன்னா அந்த சர்ச்சில் நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன கோர்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். பக்கத்தில் கேட்லாக், டவுன்லோட் கேட்லாக்கையும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபில்டர்ஸ் வந்து எதுக்கு அப்படின்னா லெவல், நீங்கள் பிகினர்ஸா, இன்டர்மீடியட்டாக, அட்வான்ஸாக, ஃபார்மட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷனாக செல்ஃப் பேஸ்டு, அப்புறம் டாபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். டேட்டா சயின்ஸ், டீப் லேர்னிங், லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ், ஜாப்பனீஸ், கொரியன், என்னென்ன லாங்குவேஜ் இருக்குது, நம்ம தமிழில் இருக்காது. சர்டிஃபிகேட் எஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டூரேஷன், ஃப்ரீ கோர்சஸ். இப்போ இருக்கிற கோர்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீயை மாத்திரம் நீங்கள் டிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இப்போ வர்ற கோர்சஸ் எல்லாமே வந்து ஏஐ ரிலேட்டடான எல்லா கோர்சஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏஐன்னு இல்லை, எல்லா ரிலேட்டடான கோர்சஸும் இது ஃப்ரீ தான். பில்டிங் எ ஃப்ரெயின், இது வந்து ஜெனரேட்டிக் ஏஐ. ஜெனரேட்டிக் ஏஐக்கும் ஏஜென்டிக் ஏஐக்கும் வித்தியாசம் சிம்பிளாக நான் சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் ரெசியூமை உருவாக்குங்க அப்படின்னா ஜெனரேட்டிக் ஏஐ என்ன பண்ணுன்னா, ஜெனரேட்டிக் ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெசியூமை உருவாக்கும். ஆனால் ஏஜென்டிக் ஏஐ என்ன பண்ணும் அப்படின்னா, நான் ஜாப் அப்ளை பண்ண போகிறேன்னா அதுவே ரெசியூமை உருவாக்கி அதுவே என்னென்ன ஏரியாவில் ஜாப் இருக்குன்னு பார்த்து கிட்டத்தட்ட அது ஒரு இண்டிபெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுறது தான் அந்த ஏஜென்டிக் ஏஐ. இந்த கோர்ஸில் வந்து என்னென்ன கவர் ஆகுதுன்னு இருக்குது பாருங்கள். இந்த கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது நார்மல் கோர்ஸு. இந்த கோர்ஸ் அவுட்லைன் வந்து டிஃபைன் தான். இது வந்து ஜெனரேட்டிக் ஏஐ, இது நார்மல் பேசிக். ரெண்டு கோர்ஸஸை நீங்கள் இதில் மெயினாக படிக்க நான் சொல்கிறேன். ஜெனரேட்டிக் ஏஐயும் படிச்சுக்கிடுங்க, ஏஜென்டிக் ஏஐயும் படிச்சுக்கோங்க. கோர்ஸோட டூரேஷன், ப்ரைஸ் வந்து ஃப்ரீ தான். அந்த என்ரோலை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் கேட்கும். சைன் இன் ஆர் சைன் அப் வித் இது நீங்கள் வந்து உங்களோட இதை நீங்கள் கொடுத்து நீங்கள் போட்டுக்கணும். உங்களோட இப்போ இமெயில் அட்ரஸ் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் உங்களோட பாஸ்வேர்டு இதெல்லாம் நீங்கள் போட்டுட்டு நீங்கள் ஃபஸ்ட் வாட்டி பண்ணும்போது உங்களோட காலேஜ் டீட்டெயில்ஸ் எல்லாம் என்ட்ரு பண்ண சொல்லும். உங்கள் நேமு, உங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ட்ரு பண்ண தோணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ரோல் பண்ணிக்கலாம். என்ரோல் பண்ண உங்களுக்கு இப்படி தான் வரும். இது வந்து ஜெனரேட்டிக் ஏஐனா என்ன, வீடியோ இருக்கும், கொஸ்டின் இருக்கும். வீடியோ இருக்கும், ஒவ்வொரு டாப்பிக்கு கீழேயும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ அண்ட் கொஸ்டின் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஆஃப் ஜெனரேட்டிக் ஏஐ அக்கறம் வந்து அப்படி கீழே வந்தீங்கன்னா லாஸ்ட் சம்மரி, அப்புறம் வீடியோ, கொஸ்டின், அடிஷனல் ரிசோர்ஸ், நெக்ஸ்ட் ஸ்டெப், இது எல்லாமே உங்களுக்கு ஃபைனலாக வரும். இதே மாதிரி உங்களுக்கு நிறைய கோர்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேஷன் ரோபோட்டிக்கை பற்றி படிக்கிறவங்க இதை பற்றி படிச்சுக்கலாம். இது எல்லாமே ஃப்ரீ கோர்சஸ் தான். நம்ம ஃப்ரீ ஃபில்டர் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். அப்புறம் மல்டி மாடல் இது இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு நம்ம இப்போ மெயினாக பார்க்க வேண்டியது இந்த ஏஜென்டிக் ஏஐ எக்ஸ்பிளைன் இருக்குது பார்த்தீங்களா. 1 hour கோர்ஸ் தான். என்ரோல்னு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். நீங்கள் ஏற்கனவே என்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டினியூ லேர்னிங்னு வருது பார்த்தீங்களா. நான் ஏற்கனவே என்ரோல் பண்ணியிருந்தேன், அதனால தான் எனக்கு இப்போ கண்டினியூ லேர்னிங்னு வரும், அல்லது என்ரோல் நவுன்னு வரும். டாபிக் கவர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜென்டிக் ஏஐ இதில் ஒரு 13 மாடியூல் இருக்குது. இன்ட்ரொடக்ஷன், வாட் இஸ், எல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த டாபிக்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த சைடு டூரேஷன் வந்து 1 hour தான். கண்டிப்பாக உங்களோட ஃப்ரீ டைமில் இந்த 1 hour ஸ்பெண்ட் பண்ணி படிச்சுக்கோங்க. இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். இங்கேயும் அதே மாதிரி தான் நம்ம நார்மலாக ஜெனரேட்டிக் ஏஐயில் என்ன பார்த்தோமோ அதே
மாதிரி தான் ஒரு இன்ட்ரொடக்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் இன்ட்ரொடக்ஷனில் அதுக்கப்புறம் வந்து ஒரு வீடியோ இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் வாட் இஸ் ஜெனரிக் ஏஏ, அதுக்கு கீழே கொஸ்டின் இருக்கும். ஸோ 1 hour தான். அதனால் நீங்கள் வந்து ஈஸியாக வாட் இஸ் ஜெனரிக் ஏஏ, அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாடியூலாக இருக்கும். அதுக்கப்புறம் பிரைமரி ஆடியன்ஸ், பிகினர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், இண்டிவிஜுவல், வித்தவுட் எக்ஸ்பீரியன்ஸ் ஏஏ, ஹூ இண்டர்ஸ்டாண்ட். அதாவது எதுவுமே தெரியல, நான் எந்த பிஏ, நான் காலேஜில் எந்த டிகிரி எடுத்திருந்தாலும் நீங்கள் இதை படிச்சுக்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பை த எண்ட் ஆஃப் த செஷன் யூ வில், அதாவது டிஃபைன், ரெகக்னைஸ் அண்ட் எக்ஸ்ப்ளோர் லேண்ட், இது எல்லாமே நீங்கள் வந்து ஒவ்வொன்றும் வந்து நீங்கள் வந்து உங்களை அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பேசிக் ஐடியா வந்து கண்டிப்பாக கிடைச்சிரும். என்விடியாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்லேயே வந்து ஏஐ ரிலேட்டடான இருக்கிற மிகப்பெரிய மேனுஃபேக்சர் கம்பெனியில் அதுவும் ஒன்று. நிறைய அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. இவங்களோட சர்டிஃபிகேட்டை உங்களோட ரெசியூமில் நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேல்யூபிள் தான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியை பற்றி நீங்கள் வேணால் கூகுள் பாருங்கள். இது ஒரு யூஎஸ் பேஸ்ட் கம்பெனி தான். இந்தியாவிலையும் நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ நீங்களும் படிங்க. உங்களுக்கு இது வந்து லேயர் இருக்குது. அஜெண்டிக் மாடுலர் லேயர், ப்ரொஃபஷனல் டிசிஷன் லேயர், அட்வான்ஸ் லேயர் எல்லாமே இருக்குது. ஸோ லெக்சர் இருக்குது, வீடியோ இருக்குது. நீங்களும் இதில் பார்த்துக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.